ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். உங்கள் மனதை பலமாக்கும் 7 சிந்தனைகள் என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையில் நம்மை பலவீனப்படுத்துவது பிரச்சனைகள் மட்டும் அல்ல, அந்த பிரச்சனைகளை பற்றி நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பது தான். சில நேரங்களில் ஒரு சிறிய தோல்வியே நம்மை உடைத்துவிடும். யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை நாள் முழுவதும் நம்மை பாதிக்கும். நம்முடைய முயற்சிகள் தோல்வியடையும் போது என்னால் முடியாது என்று நாமே நம்மை நம்ப வைக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன்பு நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். மனம் பலமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும். இன்று உங்கள் மனதை இன்னும் வலிமையாக்கும் 7 முக்கியமான சிந்தனைகளை பார்க்கலாம். 1. என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று நினையுங்கள். பல நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் இருப்பவர் அல்ல, என்னால் முடியாது என்ற நம்முடைய எண்ணம்தான். ஒரு விஷயம் கடினமாக இருக்கிறது என்பதற்காக அது முடியாது என்று அர்த்தமில்லை. முதல் முயற்சியில் தோல்வி ஏற்பட்டால் என்னால் முடியாது என்று முடிவெடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினையுங்கள். திறமை பிறப்பிலேயே கிடைப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் உருவாகுகிறது. 2. எல்லாவற்றையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்முடைய முயற்சி, நம்முடைய முடிவு, நம்முடைய நடத்தை, இவை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், யார் நம்மை விரும்புகிறார்கள், என்ன நடக்க போகிறது, இவற்றை எல்லாம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவதை மனதின் சக்தியை வீணாக்கும். உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை செய்யுங்கள். கட்டுப்பாட்டில் இல்லாததை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் மன அமைதியின் ஆரம்பம். 3. தோல்வியை முடிவாக பார்க்காதீர்கள். தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல. சில நேரங்களில் தோல்வி நமக்கு சொல்லும் செய்தி, இந்த வழியில் இன்னும் சிறப்பாக முயற்சி செய். ஒரு தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம், ஒரு முயற்சி எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருக்கலாம். அதனால் உங்கள் மதி குறைந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். ஒரு தோல்வி உங்கள் கதையின் ஒரு பக்கம் மட்டுமே, முழு கதை அல்ல. விழுந்தால் எழுங்கள், தவறு செய்தால் கற்றுக்கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் பாதையை மாற்றுங்கள். ஆனால் உங்களை நீங்களே விட்டுவிடாதீர்கள். 4. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். இன்றைய உலகத்தில் சோஷியல் மீடியா காரணமாக மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது மிகவும் எளிதாகிவிட்டது. அவர் முன்னேறிவிட்டார், அவர் வெற்றி பெற்றார், அவரிடம் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து நம்மை நாமே குறைவாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பார்க்கும் மற்றவர்களின் வாழ்க்கை ஒரு சிறிய பகுதி மட்டுமே. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை. நேற்றைய உங்களுடன் இன்றைய உங்களை ஒப்பிடுங்கள். நேற்றைய விட இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தால் அதுவே வெற்றி. உங்கள் போட்டி மற்றவர்களுடன் அல்ல, உங்கள் பழைய உங்களுடன் தான். 5. பிரச்சனையை மட்டும் பார்க்காமல் தீர்வை தேடுங்கள். மனதை பலப்படுத்தும் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? பிரச்சனையை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது. ஏன் எனக்கு இது நடந்தது? ஏன் நான் மட்டும் இப்படியாக இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று தொடர்ந்து யோசித்தால் பிரச்சனை தீராது. அதற்கு பதிலாக ஒரு கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு கேள்வி உங்கள் சிந்தனையை மாற்றிவிடும். பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதிலிருந்து தீர்வை தேடுவதற்கு உங்கள் மனம் மாறும். 6. எல்லோருடைய கருத்துக்களையும் உங்கள் மனதில் சுமக்காதீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சிலர் பாராட்டுவார்கள், சிலர் விமர்சிப்பார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் ஒவ்வொருவருடைய கருத்தையும் மனதில் வைத்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. விமர்சனத்தில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால்
தேவையற்ற வார்த்தைகளை உங்கள் மனதில் நிரந்தரமாக வைத்து கொள்ளாதீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வதை விட உங்கள் மதிப்புகளுக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்ளுங்கள். 7வது, இந்த நிலையும் கடந்து போகும் என்று நினையுங்கள். வாழ்க்கையில் எந்த நிலையுமே நிரந்தரமானதல்ல. இன்று இருக்கும் பிரச்சனை நாளையும் அதே அளவில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இன்று கண்ணீர் இருக்கலாம், நாளை ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். இன்று தோல்வி இருக்கலாம், நாளை வெற்றி கிடைக்கலாம். இன்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம், காலம் செல்ல செல்ல தெளிவு கிடைக்கலாம். அதனால் கஷ்டமான நேரத்தில் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த நிலையும் கடந்து போகும். ஒரு சிறு கதையை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சிறிய நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அருண். அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் அவன் முயற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் மிகவும் மனமுடைந்து ஒரு வயதான சிற்பியை சந்தித்தான். அந்த சிற்பி ஒரு பெரிய கல்லை வைத்து அதில் வேலை செய்து கொண்டிருந்தார். அருண் கேட்டான், இந்த கல்லை ஏன் இவ்வளவு நேரம் அடித்து கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒருபோதும் அழகான சிலையாக மாறாது போல் இருக்கிறதே. சிற்பி சிரித்து கொண்டே தொடர்ந்து கல்லை செதுக்கினார். சில நாட்கள் கழித்து அருண் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்றான். அவன் பார்த்த காட்சி அவனை ஆச்சரியப்பட வைத்தது. அதே கல் இப்பொழுது ஒரு அழகான சிலையாய் மாறிவிட்டது. அருண் கேட்டான், இவ்வளவு அழகான சிலை இந்த கல்லுக்குள் இருந்ததா? சிற்பி அமைதியாக சொன்னார், சிலை ஏற்கனவே இந்த கல்லுக்குள் இருந்தது. நான் செய்ய வேண்டியது அதற்கு தேவையில்லாத பகுதிகளை மட்டும் அகற்றி வைப்பதுதான். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாய் பதிந்தன. அவன் தன்னுடைய வாழ்க்கை நினைத்து பார்த்தான். தோல்வி அவனை அழிக்க வரவில்லை, அது அவனுக்குள் இருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வர வந்திருக்கலாம். கஷ்டங்கள் அவனை பலவீனப்படுத்தவில்லை, அவை அவனை இன்னும் பொறுமையானவனாக மாற்றி கொண்டிருந்தன. விமர்சனங்கள் அவனை முடிக்க வரவில்லை, அவை அவனுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கவும் வாய்ப்பாக இருந்தன. இதிலிருந்து அருண் ஒரு புதிய சிந்தனையுடன் வாழ்க்கையை தொடங்கினான். என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிரமமும் என்னை உடைக்க வரவில்லை, என்னை உருவாக்க வரலாம் என்று. அன்பார்ந்த நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கஷ்டங்கள் கல்லால் அடிப்பது போல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு அனுபவமும் நம்மை இன்னும் வலிமையான மனிதராக உருவாக்கி கொண்டிருக்கலாம். கஷ்டம் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்கள். ஏனென்றால் ஒரு கல் சிற்பியின் கையில் சிலையாகிறது. ஒரு மனிதன் அனுபவங்களின் வழியாக வலிமையான மனிதனாகிறான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.